இந்த சாங் வந்து ஜிம்லயும் ப்ளே பண்ணலாம், கார்லயும் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டைம் உங்களை பார்த்ததுமே எனக்கு தோணுது மமிதா பைஜு மாதிரி இருக்காங்களே. ஓ, அப்போ நீங்கள் அஜித் சாரை பார்த்து பேசினது ரொம்ப சின்ன குழந்தையா இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அஜித் சாரை ஏதாவது பார்த்து பேசுனீங்களா? அப்போ he was still like அந்த கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ் எல்லாமே நம்ம வீட்லயே ஷூட் பண்ணாங்க. அந்த அஜித்தும் பாபுவும் சேர்ந்து சார் அந்த லாஸ்ட் கிளைமேக்ஸ் இருக்கு. டூரிங் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா நம்ம ஸ்வீட் டெம்போ சாங்கோட டீம் தான் நம்ம கூட இருக்காங்க. அவங்கக்கிட்ட இந்த சாங்கோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி அவங்களோட சினிமா கேரியரை பற்றி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? வணக்கம். நீங்கள் சூப்பராக இருக்கும் மேம். அட்லீஸ்ட் நீங்களே அதை கேட்டீங்க. தேங்க்யூ. ஆக்சுவலாக ஸ்வீட் டெம்போ வந்து ஆல்ரெடி ஒரு 2 இயர்ஸ் முன்னாடியே ரிலீஸ் ஆயிருந்தது. இப்போ 2.0 அப்படிங்கிற வெர்ஷனில் பண்ணியிருக்கீங்க. எப்போ இது ஸ்டார்ட் ஆச்சு? லைக் இந்த ஐடியாவா 2.0 நம்ம பண்ணலாம் பெஸ்ட்டாக அப்படிங்கிற மாதிரி? ஆல்ரெடி ஆடியோவை ரிலீஸ் பண்ணோம் ஸ்வீட் டெம்போ, அண்ட் இப்போ திருப்பி ஒரு வீடியோவை ரிலீஸ் பண்ணும்போது லைக் ஆடியோ பிளாட்ஃபார்மில் 2 வெர்ஷன்ஸ் இருக்கக்கூடாது. ஸோ அதான் 2.0. ஆனால் அந்த வெர்ஷன் ஒரு லோ-ஃபை வெர்ஷன். லோ-ஃபை வெர்ஷன். ஆமாம், இது கொஞ்சம் கூட பாப் அப்பீட், அதுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு. மேக்கிங் வைஸாகவே ரொம்ப நல்லா இருந்தது. ஓ, தேங்க்யூ. அடிக்கடி மீட் பண்ணிட்டு இருந்தோம் சாங் பற்றி, அண்ட் வீடியோ பண்ணுமா வேணாமான்னு ரொம்ப டைம் எடுத்தோம் டிசைட் பண்ணுறதுக்கு. ஸோ அருள் இந்த ப்ராஜெக்ட் கூட நம்ம கூட ஒர்க் பண்ணும்போது எப்படி பண்ணலாம் வித்தவுட் இட் பீங் லவ் கான்செப்ட், பிகாஸ் 3 people, அது யூஸ்வலாக 2 ஆர்டிஸ்ட் தான் இருக்கும் மெயினாக. ஸோ வி டென்ட் வாண்ட் டு டூ த லவ் கான்செப்ட். நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் மியூசிக் வீடியோஸில் ஆல்ரெடி வந்திருக்கு. ஸோ ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக பண்ணும்போது கொஞ்சம் ஃபியூ ஐடியாஸ் ஜாம் பண்ணோம், அண்ட் ஹி செட் திஸ் வில் பி இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா லொகேஷனுக்கு ஏற்ற மாதிரி கூட ஒரு கான்செப்ட் பண்ணிடலாம். அதுதான் அதான் சூஸ் பண்ணுவோம். ஓகே, அவங்க சொன்னதும் உங்களுக்கு என்ன தோணுச்சு? ஓகே, எப்படி போகலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் என்ன இன்ட்ரெஸ்ட்? கண்டிப்பாக வந்து லவ் கான்செப்ட் நடிக்கணும், இவங்கெல்லாம் நல்லா நடிப்பாங்க. ஆமாம். ஸோ ஐ கான்ட் ஆக்ட் தட் மச். ஸோ தட் மச் கூட இல்லை ஆக்டிங். பண்ணலாம், ஓரளவுக்கு பண்ணலாம். இல்லை, இந்த கான்செப்ட் சொல்ல கன்னடகம்னு சொல்லுவாங்க. இல்லை, அப்படி இல்லை. என்னன்னா அது பண்ணால் யூஸ்வலாகவும் இருக்கும். லவ் அது போர் அடிக்கும். ஸோ இந்த ஐடியா வரும்போது நல்லா இருந்துச்சு. லைக் ஒருத்தரும் அவங்கவுங்க ட்ரீமை சேஸ் பண்ணி போகிற மாதிரி ஒரு பாட்டு, லிரிக்கை வந்து அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அது அந்த ஐடியா நல்லா இருந்துச்சு. தென் அப்படி டேக் ஆஃப் ஆனது தான் அது. இப்போ வந்து இந்த சாங்கை பற்றி நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஓவராலாகவே உங்கள் சினிமா கேரியர் இந்த இடத்துல தான் நான் வந்து சிங்கர் ஆகணும்னு நினைக்கிறேன், இங்கே தான் நான் வந்து மியூசிக் டைரக்டர் ஆகணும்னு நினைக்கிறேன், இல்லை ஆக்டர் ஆகணும்னு நினைக்கிறேன். மேம் வேறு நீங்கள் வந்து நிறைய பண்ணிகிட்டு இருக்கீங்க, அசிஸ்டன்ட் டேரக்டர் ஆகட்டும், ஆக்டிங் ஆகட்டும். ஸோ எப்போ நம்ம வந்து இதை தான் சூஸ் பண்ண போகிறோம், இதுதான் நம்ம கெரியர்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் ஆனீங்க 3 பேரும்? எல்லாமே ட்ரை பண்ணலாம் அந்த ஒரு மைண்ட் செட்டில் இருக்கேன். ஸோ நான் இப்போது நானும் அசிஸ்டன்ட் டைரக்டரில் ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் நான் இப்போ டைரக்ட் பண்ணுறேன் விளம்பரத்தில். இப்போ நான் சிங்கரும் பர்ஃபார்மராக ட்ரை பண்ணுறேன். ஸோ எல்லாத்துமே ஒரு விஷயம் ட்ரை பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு அதான் நான் 7th படிக்கும்போது ஒரு டிவி ஷோவில் ரஹ்மான் சாரோட இன்டர்வியூ ஒன்று பார்த்துட்டு, ஒரு பொங்கலுக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்தாரு. அப்போ ஒரு கீபோர்ட் வாசிச்சது எனக்கு ரொம்ப அப்படியே ஒரு ஒரு ஃபேசினேட் ஆகி அவர் மேலே ஒரு லவ் வந்துருச்சு. அப்போவே மியூசிக் மேலே வரதுக்கு முன்னாடி அவருக்கு யார், லைக் அது என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறாரு என்னன்னு, அதுக்கப்புறம் அவரோட பாட்டுங்க கேட்க ஆரம்பிச்சு டிசைட் பண்ணது தான் நான் அவரோட அசிஸ்டண்ட் ஆகணும் தான் என்னோட எய்மே. அசிஸ்டண்ட் ஆகிட்டேன். மியூசிக் டைரக்டர் வந்து நான் பிளான் பண்ணாத ஒரு விஷயம் நடந்தது. லைக் ஐ வாண்டட் டு, என்னோட ஹை வந்து லைஃப்பில் வந்து ஏஆர் ரஹ்மான் சாருக்கு அசிஸ்டண்ட்டாக இருக்கணும் ஸ்டுடியோவில். தட் வாஸ் மை திங். நான் அவருக்கு அசிஸ்டண்ட் ஆகி ஒரு 3 வருஷத்தில் மியூசிக் டைரக்டர் ஆகிட்டேன். அதான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள். லைக் அன்எக்ஸ்பெக்டடாக ஆனே அப்படின்னு சொல்கிறீங்களா, அது எப்படி? அது வந்து நான் ஒரு ஆடியோ லேபிளுக்கு வந்து ஒரு சாங்கை வந்து கவர் வெர்ஷன் ஒன்று பண்ணி கொடுக்க சொன்னாங்க. சிட்டி லைட்ஸ்னு ஒரு படத்தோட ஒரு சாங் எடுத்து. ஓகே. ஸோ அது ஒர்க் பண்ணி கொடுக்க போய் அந்த லேபிளுக்கு வந்து என் ஒர்க் ரொம்ப பிடிச்சிட்டு, அந்த நேரத்தில் வந்து சந்தானம் சார் வந்து ஒரு புது மியூசிக் டைரக்டர் தேடிட்டு இருந்தாருன்னு சொன்னாங்க. அப்படி கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி தான் அது. இனிமேல் இப்படிதான் படம். சூப்பர். நீங்கள் மேம்? நான் ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை பார்த்தேன். ஸோ அப்போவே எனக்கு எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ் மேலே இன்ட்ரெஸ்ட், பட் ஸ்பெசிஃபிக்லி ஆக்டிங், பிகாஸ் நான் சின்ன வயசில் டான்ஸராக நிறையா ஷோஸ் எல்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் படிப்பை விட நேச்சுரலாக வரும். ஸோ ஐ ஆல்வேஸ் ஹேட் தட் இன் மைண்ட். பட் as I started working in different roles, like நான் சதோஷை மீட் பண்ணேன், ஸோ அவங்க கூட அப்புறமா ஒரு சாங் பண்ணேன். இதுவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது,
இதுவும் பண்ணலான்னு யோசிச்சேன். ஸோ எனக்கு இப்போது மெயினாக பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ரைட்டிங்கில் இன்ட்ரெஸ்ட். லைக் ரைட்டிங் ஆஸ் இன் நம்ம வந்து எல்லாருமே ஒரு லிரிக் எழுதிட்டு நம்மளே பெர்ஃபார்ம் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ ஆஸ் அன் ஆக்டர் நம்ம எப்போவுமே மற்றவங்களோட லைன்ஸ் படிப்போம். ஸோ சில நேரம் நம்மளோட லைன்ஸ் கூட படிக்கலான்னு யோசிக்கிறேன். ஆக்சுவலாக நீங்கள் உங்கள் 2 பேத்துக்கு இந்த கொஸ்டின் என்னன்னா, அப்பா வந்து உங்களை எப்பயாவது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காரா? சே அப்பாட்ட இந்த விஷயம் நமக்கு பிடிச்சிருக்கு, அப்பா இத்தனை பேர் வந்து செல்ஃபியெல்லாம் எடுக்கிறாங்க, ஸோ நம்மளும் சினிமா கேரியருக்குள்ளே தான் வரணும், நம்மளும் வந்து ஒரு சிங்கர் ஆகணும், நம்மளும் வந்து ஒரு சினிமாட்டோகிராஃபர் ஆகணும், டேரக்டர் ஆகணும், அந்த மாதிரி உங்களுக்கு எதாவது தோணியிருக்கா? இந்த பாட்டு பொறுத்த வரைக்கும் டெஃபினெட்லி அப்பா ரொம்ப மியூசிக்கல் ஒரு பர்சனாங்க. ரொம்ப எல்லாத்துமே கேட்பாரு, எல்லாத்துமே பற்றி தெரியும். ஏதாச்சும் ஜான்ரா இருந்தாலும் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பற்றி இருந்தாலும். ஸோ அதெல்லாம் சேர்ந்து ஐ திங்க் சினிமா மட்டும் இல்லை, மியூசிக்கும் நிறையா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காரு, அம்மாவும் சேர்ந்து. சினிமாட்டோகிராஃபி அதுக்கு என்னோட அப்பாவோட ஃப்ரேமிங், கன்செப்டுவலைசிங் அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ திங்க் ஐ ஐடியலைஸ் இன் அந்த ஆஸ்பெக்டில். இப்போ இங்கே சாங்கை பார்த்துட்டு இந்த ஃப்ரேமிங் இதெல்லாம் என்ன சொன்னார் சார்? ஆக்சுவலி கான்செப்ட் ரொம்ப அப்பாவுக்கும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது பார்க்கும்போது. நான் வேறு இந்த மியூசிக் வீடியோ இந்த மாதிரி பார்த்ததில்ல. அண்ட் நம்ம பட்ஜெட்டுக்கு எப்படி வந்துச்சு அந்த அவுட்புட் ரொம்ப பிடிச்சிருக்காங்க. மேனேஜ்மெண்ட் நாங்கள் பண்ணோம். நிறைய வேர்ஷன்ஸ் பண்ணுவாங்க ஒரு சாங்க்கு. ஐ திங்க் சந்தோஷ் கூட சர்வம் தாழ்மம் ஒர்க் பண்ணும்போது ஒரே ஒரு சாங்க்கு நிறைய வேரியேஷன்ஸ் வேர்ஷன்ஸ் இருக்கும். அண்ட் வி ஆல்சோ டைம் எடுக்கலாம். ஒரு பாட்டாக இருந்தாலுமே டைம் எடுக்கலாம் டு கெட் இட் யூனோ டு மேக் ஷூர் இட் ரீச்சஸ் இட்ஸ் பெஸ்ட் ஃபார்ம். ஸோ அது வந்து கண்டிப்பாக நம்ம எல்லாம் கற்றுக்கிட்டோம் ஃப்ரம் ஆல், நாட் ஓன்லி அப்பா பட் மை பாட்டி இஸ் ஆல்சோ மியூசிஷியன், அம்மா இஸ் ஆல்சோ டைரக்டர். ஸோ அவங்கக்கிட்ட ஒன் குவாலிட்டினா பேஷன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா அந்த பேஷன்ஸில் வந்து அந்த ஆர்ட் இன்னொரு ஃபார்ம் வந்து எடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ வி ஜஸ்ட் கைண்ட் ஆஃப் saw so many versions of the song, but we saw it evolve also. So that was a beautiful process. சார் வந்து ஸ்பாட்டுக்கு தான் வந்தாரா? வந்து ஏதாவது இல்லை ஒன்றுமே இல்லை. ஆக்சுவலி இந்த ப்ராசஸில் அவங்க ரொம்ப என்ன சொல்கிறது இன்டர்வியூ பண்ணல. இல்லை நம்மளோட ஃப்ரீடம் அந்த மாதிரி ஏதாவது இல்லை ஆக்சுவலி ஐ எம் கிரேட்ஃபுல் ஃபார் தட். ஆக்சுவலி ஏன்னா ஜென்ரலி பேரண்ட்ஸ் ரொம்ப ஓவர் இன்வால்வ்டாக இருந்தால் நம்ம வாய்ஸ் வர முடியாது வெளில. ஸோ அதுவும் அவங்களுக்கு தெரியும். அதனால் they want us to be more independent. ஆக்சுவலாக எனக்கு உங்களோட சில இன்டர்வியூலாம் பார்த்தா நிறைய பேர் வந்து ரேவதி மேம் மாதிரி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் எனக்கு நான் ஃபர்ஸ்ட் டைம் உங்களை பார்த்ததுமே எனக்கு தோணுது மமிதா பைஜு மாதிரி இருக்காங்களே. ஓ யாரும் சொல்லியிருக்காங்களா? சொல்லியிருக்காங்க. எனக்கு சரத்குமார் சார் சொல்லியிருக்காங்க. ஓகே நீங்கள் யாரும் நான் சொன்னதை ஒத்துக்கிறீங்களா? ஆமாம் லைட்டாக அந்த மாதிரி தான் சார். ரேவதி ரேவதி மேம் மாதிரி இருக்காங்க. பட் தட்ஸ் ஸ்வீட் யா. பட் பார்த்ததுமே மமிதா பைஜு மேம் அவங்க மாதிரி இருக்காங்களே அப்படிங்கிற. மேபி மலையாளி கனெக்ஷன், எல்லாருமே மலையாளி ஸ்டாஃப். ஸோ ஆமாம் அந்த ஃபீச்சர்ஸ் இருக்கலாம், மலையாளி ஃபீச்சர்ஸ். அப்பா வந்து இதை தாண்டி வேற என்ன சொல்லியிருக்காரு உங்ககிட்ட? லைக் இந்த சாங்கில் இது கொஞ்சம் இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம் அந்த மாதிரி ஏதாவது கரெக்ஷன்ஸ் வைஸா இது இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி? இல்லை நம்ம பண்ணதும் சொன்னாங்க, நீங்கள் கண்டினியூஸாக வோக்கல்ஸ் ப்ராக்டிஸ் நல்லா இருக்குது, இனிமேல் நீங்கள் எல்லாருமே ஈவன் சந்தோஷ் மெயினாக மியூசிக் டிரெக்ஷன் சைடில் இருந்தாங்க. நவ் ஹீஸ் டூயிங் அ லாட் ஆஃப் வோக்கல்ஸ் இப்போது நிறையா பண்ணுறாங்க. ஸோ நம்ம எல்லாருமே ஐ திங்க் இதுக்கப்புறம் வி வாண்ட் டு ஹோப்ஃபுல்லி பர்ஃபார்ம் ஆன் ஸ்டேஜ். ஸோ அதுதான் நம்மளோட பிளான். ஸோ அதனால் வோக்கல் ப்ராக்டிஸ்க்கு திருப்பி நம்ம எல்லாம் பண்ணுறோம். ட்ரைங் டு ப்ராக்டிஸ் எவ்ரிடே. அப்பாவோட படம் அதாவது சின்ன வயசில் பார்த்த ஞாபகம் இருக்கா? மேக்கிங்கில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸஸ். ஏன்னா அந்த கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ் எல்லாமே நம்ம வீட்லேயே ஷூட் பண்ணாங்க. அஜித் சாரோட அந்த அஜித்தும் தாபும் சேர்ந்து சார் அந்த லாஸ்ட் கிளைமேக்ஸ் இருக்குல்ல. ஓகே அவங்க கேட்பாங்க கல்யாணம் பண்ணிருக்கேன். ஆக்சுவலி 2 லொகேஷன்ஸ். ஒன் இன்டீரியர் வந்து நம்ம வீடு, எக்ஸ்டீரியர் வேற ஒரு அப்பார்ட்மெண்ட். ஆமாம். ஸோ அந்த இன்டீரியர் செட் ஆகல மற்ற அப்பார்ட்மெண்ட். ஸோ லாஸ்ட் ரிசார்ட் நம்ம வீட்லேயே ஷூட் பண்ணாங்க. அப்போது என்னோட திங்ஸ் எல்லாம் என் ரூமில். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா ஒரு ஸ்மால் ஸ்பேஸில் வந்து எப்படி நீங்கள் ட்ராமா க்ரியேட் பண்ண போகிறீங்கன்னு தான் சேலஞ்ச். அந்த டைமில் அந்த காஸ்ட் இப்போது ஐ டோன்ட் நோ என்செம்பிள் காஸ்ட் பெரிய விஷயம். இப்போ அது ஒரு ஐகானிக் சீன்ல இப்போ கூட அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே நாதஸ்வரம் இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கு. ஆமா. அப்போ நீங்கள் அஜித் சாரை பார்த்து பேசினது ரொம்ப சின்ன குழந்தையா இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அஜித் சாரை ஏதாவது பார்த்து பேசுனீங்களா? ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தாங்க. அப்போது ஹி வாஸ் ஸ்டில் லைக் ஆன் த ரைஸில். ரொம்ப சிம்பிளாக தான் எப்போவுமே இருப்பாங்க. அப்போ கூட அப்படி தான். பட் அடிக்கடி வீட்டுக்கு வருவாங்க டிஸ்கஷன்ஸ்க்கு எல்லாம். ஸோ அப்போ நிறையா பார்த்தேன் அந்த டைமில்.
ஓகே, இப்போது நம்ம திரும்ப ஸ்வீட் டெம்போக்கு வருவோம். அங்கே ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஏதாவது ஃபன்னாக நடந்தது அந்த மாதிரி? ஏன்னா 2 பேரும் நீங்கள் பண்ணியிருக்கீங்க, கண்டிப்பாக 100% ஏதாவது அடிச்சுக்கிறது இந்த மாதிரி ஏதாவது நடக்கும். அதெல்லாம் நிறைய 100% நடந்திருக்கும். ஸோ அங்கே ஏதாவது சார் வந்து நீங்கள் நடுவில் மாட்டிட்டு முடிச்சிருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி இவங்களை நான் தான் சொல்ல பண்ணல. அவங்க எக்ஸிக்யூட் பண்ண விதத்தில் சான்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, இந்த மியூசிக் வீடியோக்கு இவ்வளோ தான் செலவு பண்ணியிருக்குமான்றது ஆக்சுவலி எனக்கே இட் வாஸ் அ லேர்னிங். எப்படி இவங்க வந்து இதை எக்ஸிக்யூட் பண்ணாங்க. நீங்கள் யாராச்சும் தெரியாதவங்களுக்கு இந்த மியூசிக் வீடியோ போட்டு காமிச்சா they will tell a big number, ஒரு டபுள் டிஜிட்லேயே சொல்லலாம், வாய்ப்பு இருக்குது. ஆனால் இவங்க வந்து எங்களுக்கு இருந்த பட்ஜெட்லேயே அழகாக எக்ஸிக்யூட் பண்ணது. நான் அப்பப்போ கொஞ்சம் தொல்லை பண்ணுவேன், வந்து சீக்கிரம் வீட்டுக்கு போனோம், போர் அடிக்குது. ஸோ நீங்கள் 2 பேர் பர்ஃபெக்டாக இருந்திருக்கீங்க. நீங்கள் தான் ஆமாம், நான் தான் ரொம்ப டார்ச்சர். இவங்க 2 பேர் ஏதாவது பர்ஃபெக்டா இல்ல, ஆனா நம்ம நிறைய வாட்டி நாங்கள் வந்து இப்போ கேரளாவில் தான் ஷூட் ஆமா, கேரளால shoot ஸோ அங்கே இட் வாஸ் ஃபன். நமக்கு தெரியும் எவ்வளவு நேரம் எடுக்கும்ல ஏன்னா மியூசிக் இவங்களுக்கு ஷூட்டிங்லாம் பழகிடுச்சுல. எனக்கு வந்து ரொம்ப More possessive. studio sessions la. And the studio sessions will be like 7-8 hours, but in the zone la it's kind of different. மறுபடியும் அதே டேக் எடுத்து எனக்கு படம் இப்போ ஐ மீன் நான் ஸ்டுடியோ போய் ஒர்க் பண்ணணும், திருப்பி ஏன் படம் முடிக்கணும். அதனால இவங்க தான் என்கிட்ட மாட்டிக்கிட்டு. ஆக்சுவலாக கரெக்டு, இவங்க வந்து ஒரு மல்டி டிசிப்ளின் பர்சன், இவங்க வந்து இன்டெலெக்சுவல். ஸோ நீங்கள் தான் வந்து மாட்டிருப்பீங்க. நான் வந்து என்னது music director, performer, mixing engineer, so many இந்த things. மாதிரி நிறையா நம்ம வந்து சொல்லிட்டே போகிறோம். பட் ஷூட்டிங் வந்து அது தனி இது. அது வந்து இவங்களுக்கு இப்போ சின்ன வயசுலேருந்து அந்த எக்ஸ்போஷர் இருக்கிறதுனால ரொம்ப ஈஸியாக இருந்தது அவங்களுக்கு. இப்போ நீங்கள் வந்து நிறையா தனியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பீங்க, சாங் ஆகட்டும் ஆக்டிங் ஆகட்டும், நீங்கள் தனியாக பண்ணியிருப்பீங்க. நீங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு வீடியோக்குள்ளே வரீங்க, அது எவ்வளோ கஷ்டமாக இருந்தது இல்லை ஈஸியாக இருந்ததா? இவங்கள தான் நம்ம வீட்டில் பார்த்துட்டு இருக்கோம், திரும்ப இங்கே வீடியோக்குள்ளேயும் பார்க்கணுமேங்கிற மாதிரி ஒரு I think நமக்கு அவ்வளோ டைம் இல்லை ஆக்சுவலி டு ரியலி எக்ஸ்பெரிமெண்ட் ரிதம் பொறுத்த வரைக்கும். ஏன்னா நம்ம மூணு பேர்லேயும் ஒரு சிங்க் இருக்கணும். அதுக்கு நம்ம ரிஹர்சல்ஸ் பண்ணோம், கண்டிப்பாக டான்ஸ் ரிஹர்சல்ஸ் என்ன பண்ணோம், ஆக்டிங், லிப் சிங்கிங், அதுக்கெல்லாம் நம்ம ஆல்ரெடி ஒரு ரிதம் இருந்தாச்சு, அவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ண தேவையில்லை. ஸோ when you spend அந்த ட்ராவல், இப்போ எனக்கு புரியுது ஆக்சுவலி நம்ம எல்லாருமே சேர்ந்து கொஞ்சம் வருஷமாக ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம், மற்ற ப்ராஜெக்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதோட இம்பேக்ட் வந்து அட்லீஸ்ட் ஷூட்டிங்கில் அவ்வளோ ரிஹர்ஸ் பண்ண வேணாம், ஒரு சிங்க், ஒரு ரிதம் ஓரளவுக்கு இருக்குது. ஆக்சுவலாக எந்த பாட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்ததுங்கிற மாதிரி நினைக்கிறீங்களா? எல்லாருக்குமே ஒரு டிரான்சிஷன் இருக்கும். நம்ம ஹவுஸ் கீப்பர் வேலையிலேருந்து நம்ம கனவுல இருக்க ஒரு வேலை, அது டிரான்சிஷன் டைமிங் எடுக்கிறது கொஞ்சம் டஃப்பாக இருந்தது. ஆனால் ஆக்சுவலாக யோசிக்கிறதே ரொம்ப டஃப்பான விஷயம். அதை வந்து இன்னொருத்தவங்களுக்கு சொல்லி புரிய வச்சு அதை உள்ளே கொண்டு வரது இன்னும் வேற. ஆமாம், உங்களுக்கு புரிஞ்சுதா? பார்க்கும்போது நல்லாவே இல்லை, சில பேருக்கு அவங்களுக்கு ஏன் நீங்கள் ஹவுஸ் கீப்பராக இருக்கீங்க அந்த மாதிரி கேள்வி கேட்குறாங்க. ஏதாச்சும் உங்களுக்கு வேணுமா, அச்சீவ் பண்ண முடியுமா முடியாதா, அது ஒரு daydreaming. ஆமாம். லிரிக் வைஸாக பார்க்குறப்போ லிரிக்கில் வந்து நிறையா நோ 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 அப்படிங்கிற வார்த்தை. ஆக்சுவலாக சாங்க்கு நோன்னே நேம் வச்சிருக்கலாமே அப்படி, ஏன்னா அவ்வளோ ரிப்பீட்டடாக நோ வந்து வந்துட்டே இருந்தது. ஸோ ஏன் தப்பு தான் ஐ திங்க். ஏன்னா நான் எல்லா வாட்டி எழுதும்போது நோ 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 நான் கேட்பேன். ஒரு விஷயம் ஏதோ சொல்ல வராங்க, திரும்ப நோன்னு சொல்லி அட என்னடா நோ சொல்லிட்டாங்க, சரி அடுத்து ஏதோ ஒன்று சொல்ல வராங்க போது திரும்ப நோன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்படி நான் சொல்ல வந்தேன். அதே 2 பேரும் ஐ மீன் போத் 3 கேரக்டரும் ஐ மீன் பாட்டில் எல்லாருக்குமே வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது. ஸோ ஐ திங்க் என்னோட பெர்ஸ்பெக்டிவ் ஸ்டபனாக இருக்கவங்க அந்த மாதிரி. சரஸ்வதி ஒரு more positive perspective and Santosh is fed up. he's like கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேட்டட், இதெல்லாம் வேண்டாம்ப்பா அது மாதிரி. ஸோ வேற டைப்பான பெர்ஸ்பெக்டிவ் வச்சு ஒரு பாட்டு பண்ணலாம். மேபி ரொம்ப டூ மச் நோ இருக்கு. கம்போஸ் பண்ணும்போதே அது அந்த ஃப்ரேசிங் வந்ததுனால சம்டைம்ஸ் அந்த வேர்ட் அப்படியே அந்த நோ 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 நொய் நொய் நொய்னு இருக்கும். ஸோ அந்த குட்டி ஃப்ரேசிங்க்கு என்ன வேர்ட் போடலான்னும் போது நோ 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 அப்படின்னு. ஆக்சுவலாக உங்கள் 3 பேர் வயசோட அந்த கேரக்டர் வைஸாக சொன்னீங்க, ஆக்சுவல் கேரக்டரும் அதுதானா? நீங்கள் வந்து ரொம்ப ஸ்டர்பனா, நீங்கள் வந்து ஸோ அந்த சாங்ல இருந்த மாதிரி தான். ஸோ அதை அப்படியே வச்சுக்கலாம். நான் ஸ்டபன் டெஃபினெட்லி, பட் இவங்க நான் ஃபெட்டப்லாம் இல்லை, ஐ என்ஜாய் மை லைஃப். அப்போ வந்து ஏதோ இல்லை இந்த ரோல் நான் பண்ணுறேன், இது நான் பண்ணுறேன் அப்படிலாம் இல்லை. டைரக்ஷன் வந்து இவங்க சொன்னது தான், லைக் இவங்க டிசைட் பண்ணது தான். ஓகே அப்படியே ஒரு ஃப்ளோல வந்துச்சு, பிளான் பண்ணி பண்ணல. ஓகே ஓகே. இந்த சாங் முடிஞ்சதுமே யார் வந்து ஃபர்ஸ்ட் பாராட்டினா இது ரொம்ப பக்காவாக இருக்குது? நான் ஒரு வெப் சீரிஸ்க்கு ஷூட் பண்ணிட்டு இருந்தேன் அப்போது. அண்ட் நான் மாதவன் சார் கிட்ட என் மியூசிக் இந்த ஃபைனல் அவுட்புட் ஆக்சுவலி நம்ம காட்டினோம். அண்ட் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிது. அண்ட் அவங்க தானாகவே சொன்னாங்க நான் ரிலீஸ் பண்ணுறேன்னு. ஸோ தட் வாஸ் அ பிக் சப்போர்ட் ஃபார் அஸ். ஏன்னா நம்ம வந்து புது சேனல்ஸ் எல்லாம்
கொலாபரேட் பண்ணும்போது அவ்வளோ ரீச் கிடைக்கிறதுக்கு நிறைய செலவு பண்ணோம். பட் அவங்க ரிலீஸ் பண்ணதும் இட் காட் அ டிஃப்ரெண்ட் ஆடியன்ஸ். ஸோ ஒரு டெஃபினெட்லி டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்மில் பட் அவங்களுக்கு சாங் பிடிச்சது, வீடியோவும் பிடிச்சது. ஸோ தட் வாஸ் கிரேட் ஃபார் அஸ் பிகாஸ் வி லவ் ஹிஸ் ஒர்க். ஸோ அதனால ஃபுல் சர்க்கிள் மூமெண்ட். இப்போ வந்து ஒரு சின்ன ஒரு ஃபன் செக்மெண்ட் ஒன்று வச்சுக்கலாம். நான் வந்து இன்னும் அந்த பாட்டை கேட்கவே இல்லை, அதாவது ஒருத்தர் இன்னும் அந்த பாட்டை கேட்கவே இல்லை, நீங்கள் வந்து என்கிட்ட வந்து இந்த பாட்டை சேல் பண்ணணும், இந்த பாட்டை இந்த கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 பாயிண்ட், நான் ஏன் அதனால் அந்த பாட்டை கேட்கணும் அப்படின்ட்டு. சைல்ட் ஃப்ரெண்ட்லி சாங். இந்த சாங் வீடியோலையும் பாட்லேயும் ஒன்றுமே தப்பாக ஒன்றும் இல்லை. ரெண்டாவது இந்த சாங் வந்து ஜிம்லேயும் ப்ளே பண்ணலாம், கார்லேயும் ப்ளே பண்ணலாம், எங்கேயும் ப்ளே பண்ணலாம், எங்கே வேணாலும் ப்ளே பண்ணிக்கலாம். உங்கள் மூடை ஏற்றி லைக் அண்ட் தேர்ட், உங்களுக்கு ஃபுட்டு ரொம்ப பிடிக்கும்னா இந்த சாங்கில் நிறைய கொஞ்சம் ரெஃபரன்சஸ் இருக்குது. ஃபோர்த் பாயிண்ட், ஐ திங்க் இங்கிலீஷ் தமிழ் சேர்ந்து பாட்டு பிடிச்சுன்னா இது ஒரு நல்ல ஆப்ஷன். ஏன்னா ரேப் இருக்குது, மெலடி இருக்குது, அண்ட் ரெண்டுமே இங்கிலீஷ்லையும் தமிழ்லையும். ஜான்ரா மல்டி ஜான்ரா பிடிக்கும்னா, மல்டி லாங்குவேஜ்னா இந்த சாங் பிடிக்கும். கலர்ஃபுல்லான ஒரு சாங், ப்ளஸ் வந்து எந்த ப்ரெஷரும் இல்லாத ஒரு பாட்டு. இந்த பாட்டு எந்த லிரிக்காக எடுத்தால் எதுக்குள்ளேயுமே நீங்கள் ஃபிட் பண்ண முடியாது. லவ் சாங்னா லவ் சாங் எடுத்துக்கலாம், வீடியோ பார்த்தீங்கன்னா அது ட்ரீம்ஸ் சேஸ் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். ஒரு செட் எமோஷன் இல்லை, உங்கள் என்ன சொல்கிறது, நீங்கள் பார்த்த வாட் யூ ஃபீல் இட்ஸ் அப் டு யூ. அப்படி லவ் மட்டும் இல்லை, ட்ரீம்ஸ் மட்டும் இல்லை, அண்ட் அந்த பாட்டுக்குள்ளேயே நிறைய எமோஷன்ஸ் இருக்குது. நான் நோ சொல்கிறேன், இவங்களும் சொல்கிறாங்க காதல் வேணாம், மோதல் வேணாம், இவங்களும் சொல்கிறாங்க உந்தன் கண்ணில் ஐ டோன்ட் நோ. எல்லாரும் கொஞ்சம் குழப்பமாக இருக்காங்க. வெரி ரேண்டம் இதுதான், லைக் இது இப்படி தான் பண்ணணும்னு எதுவும் நமக்கு ரூல் இல்லை இல்லையா, அந்த பாட்டில் சொல்லியே ஆகணும் அப்படின்னா. நாங்கள் ஏதோ ட்ரை பண்ணோம், ஒரு வீடியோ பண்ணிட்டோம், இது எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் அப்படின்ற. ரொம்ப நல்லாவே போயிட்டுருக்கு. இப்போ நீங்கள் உங்களோட நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் என்னென்ன? நான் இப்போ பறந்து போகக்கப்புறம் இப்போ ஒரு 2-3 மூவி சைன் பண்ணியிருக்கேன். அது அஃபிஷியலாக வந்த அப்புறம் வெளியே சொல்லலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பட் பண்ணிகிட்ருக்கேன், இண்டிபெண்டன்ட் மியூசிக்கும் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்த வருஷம் ஸ்டோன் பெஞ்சோட ஷோ லெகசி ஒரு பாட்டாக இருக்கேன். ஸோ அது வந்து ஹோப்ஃபுல்லி நெக்ஸ்ட் இயர் நெட்ஃப்ளிக்ஸில் வரும். ஐ டோன்ட் நோ வென், பட் வரும். அண்ட் தென் ஒரு தெலுங்கு ஃபில்ம் ரிலீஸ். அண்ட் இதுக்கப்புறம் இட் ஜஸ்ட் ரியலி இன்ஸ்பயர்ட் மீ டு மேக் மோர் மியூசிக். எல்லாமே பேஷனுக்காக தான், பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு. பட் ஹோப்ஃபுல்லி தமிழ் இங்கிலீஷ் ஸ்பேஸில் நான் இன்னும் சாங்ஸ். ஆக்சுவலாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணதே அசிஸ்டன்ட் டேரக்டராக தான் ஸ்டார்ட் பண்ணீங்க. பட் இப்போ ஒரு மியூசிக் சாங் இதுக்குள்ளே இருக்கீங்க. டைரக்ஷன் எப்போ? நம்ம வந்து ஒரு க்ரியேட்டிவ் லிபர்ட்டி இருக்கணும். அது வந்து ஃபைனான்ஷியலி நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா அது பண்ண முடியும். இல்லைன்னா there's no point, பிகாஸ் நீங்கள் ஒரு லோ குவாலிட்டி ப்ராடக்ட் கொடுத்துட்டு உங்கள் பேர் அது கூட அசோசியேட்டட்னா இட் ஜஸ்ட் ரூயின்ஸ் யுவர் பாடி ஆஃப் ஒர்க். அதனால ஸோ அதனால ஐ வாண்ட் டு டேக் சம் டைம் அண்ட் டைரக்ட். தேங்க்யூ. நான் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் டைரக்ட் பண்ணுறேன். ஸோ அதை கண்டினியூ பண்ணிகிட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் தெரியல, மேபி படம் பண்ணலான்னு ஆசை இருக்கேன். ஸோ பிளான் பண்ணோம். நெக்ஸ்ட்டு இன்னொரு செக்மெண்ட் என்னன்னா, நான் வந்து இப்போ ஒரு அக்ரி ஆர் டிஸ்அக்ரி இந்த மாதிரி ஒரு செக்மெண்ட். ஸோ நான் இப்போ ஒரு சில விஷயம் ஒரு 10 விஷயம் சொல்லுவேன்னா, இதை நீங்கள் அக்ரி பண்ணிக்கிறீங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எடுக்கணும். ஓகேவா? ஓகே. ஆக்டிங்க்கு ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஒரு சீன் ஒன்று பண்ணுறோன்னா அதுக்கு வந்து ஆல்ரெடி நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அது வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அக்ரி. சிங்கிங்கில் ஃபஸ்ட் டேக்கில் வர எமோஷன் செகண்ட் டேக்கில் வராது. டிஸ்அக்ரி வரும். ஐ திங்க் டேக் பண்ணிட்டே ஐ மீன் கொஞ்சம் வளரும் உங்கள் எமோஷன். பண்ணி 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 தென் ஒன்லி புரியும் என்னதான் நான் கன்வே பண்ண முயற்சி பண்ணுறேன்னு. நோ டோன்ட் யூ ஸ்டேஜ் ஃபியர் ஒரு ஆர்டிஸ்ட்க்கு குட் சிங். ஸ்டேஜ் ஃபியர் இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். இருக்கக்கூடாது. ஸோ டிஸ்அக்ரி. ஐ டிஸ்அக்ரி. பட் இவங்க ஐ ஃபீல் லைக் ஐ ஸ்டேஜ் ஃபியர் இருக்கக்கூடாது. பிகாஸ் நீங்கள் கொஞ்சம் பதட்டம் இருந்தால் யூ கேன் சேனல் இட். இட்ஸ் ஓகே டு ஹாவ் தட். எல்லாருக்கிட்டையும் இருக்கும் ஃபர்ஸ்ட் டைம். பட் அந்த பதட்டம் யூஸ் பண்ணிட்டு யூ ஹேவ் டு பர்ஃபார்ம். லைக் அந்த எனர்ஜி வந்து சேனல் பண்ணும். இல்லைன்னா யூ ஒன்ட் பி ஏபிள் டு பர்ஃபார்ம். சிங்கிங் ரொம்ப பர்சனலாக இருக்குது ஆக்டிங்கை விட. ஐ அக்ரி. ஆமாம், அது டிபெண்ட்ஸ். ரெண்டுமே பர்சனலாக இருக்கு நான் நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு சீரியஸ் சீன் பண்ணுறீங்கன்னா, லைக் டெத் சீன், ஆர் நீங்களே இஃப் யூ ஹாவ் டு ப்ரிட்டெண்ட் டு பி டெட், தென் அது வந்து ரொம்ப பர்சனல்ல லைக் கொஞ்சம் சைக். ஸோ அதெல்லாம் சிங்கிங்கில் வராது. ஸோ அதனால் ஐ ஃபீல் லைக் திஸ் இஸ் வெரி பர்சனல், கொஞ்சம் எமோஷனல் ட்ரைனிங். சிங்கிங் பொறுத்தவரைக்கும் உங்கள் வாய்ஸ் மாடுலேட் பண்ணலாம், பட் யூ டோன்ட் ஹாவ் டு ஃபுல்லி நுழைஞ்சிஃபை இன்டு இட். ஸோ பட் ஃபார் மீ மை எக்ஸ்பீரியன்ஸ்.
பட் சிங்கிங் ஐ திங்க் அதில் ஃபுல்லாக எமர்ஸ் பண்ணால் இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் சார்ட் ஆஃப் எமோஷன் டெஃபினெட்லி. சில பேருக்கு அந்த ரொம்ப எமோஷ்னலாக வருது, ஐ மீன் சான்ஸ் இருக்குது, சில பேருக்கு வராது. ஆக்டிங்கும் SPB சேம். sir's like voice is so emotional. கண்டிப்பா like I feel like he acts with his voice completely. பட் ஆல் ஆக்டிங் லைக் அவங்களுக்கு சேனல் பண்ணுறது ஐ திங்க் இஸ் ஃப்ரம் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் மோஸ்ட்லி. ஸோ ஆமாம், ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருந்தால் எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்கும் மக்கள்கிட்ட. நான் வந்து இப்போ அந்த சினி பேக்ரவுண்ட்லேருந்து வரல. ஸோ ஐ எக்ஸ்பெக்ட் இப்போ இவங்க பசங்களோ அவங்க வீட்டிலேருந்து வர போகிறாங்கன்னா ஐ எக்ஸ்பெக்ட். ஸோ ஐ அக்ரி. அது இவங்க மேலே ஐ லைக் நான் எதிர்பார்ப்பேன் கண்டிப்பாக அவங்க என்ன பண்ண போகிறாங்க. பட் இவங்களுக்கு எப்படி? நீங்கள் அந்த ப்ரெஷர் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? ஸ்டாண்டர்ட் கிடைக்கலனா அட்லீஸ்ட் மெயின்டைன் பண்ணுவாங்க. இல்லை இவங்களுக்கு தான் ரொம்ப சேலஞ்சாக ப்ரெஷர் அதை தாண்டி போகிறது கொஞ்சம் கஷ்டம். பண்ணலாம் டெஃபினெட்லி. யாராவது வந்து சொல்லியிருக்காங்களா உங்ககிட்ட உங்கள் ஒர்க்ஸ்லாம் பார்த்துட்டு பரவாயில்ல அப்பாவோட சின்சியர் உங்ககிட்டயே இருக்குது அப்படிங்கிற மாதிரி? அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும் இல்லை உங்கள் ரிலேட்டிவ்ஸ் ஆகட்டும். ஆக்சுவலி இந்த சாங் இறங்குனதுக்கு அப்புறம் சொல்லியிருக்காங்க தட் ஃபுல் ஃபேமிலி மியூசிக்ல இருக்கே. ஸோ சொல்லியிருக்காங்க லைக் இட்ஸ் நைஸ் ஆக்சுவலி. இண்டஸ்ட்ரியை தாண்டி ஜென்ரல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சாங் ஃபார்வர்ட் பண்ணும்போது நிறைய பாசிட்டிவ் ஃபீட்பேக். நானுமே அது ஃபீல் பண்ணேன். இந்த எக்ஸிக்யூட் பண்ணதில் ஓகே பாட்டு பண்ணுற வரைக்கும் எனக்கு தெரியல. எக்ஸிக்யூட் பண்ணும்போது இப்போ இவங்க 2 பேருமே அது ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலி இன்னைக்கு. ஏன்னா நான் பாட்டு முடிச்சுட்டு வெளியே போயிட்டேன். ஸோ நான் பிஸி ஆகிட்டேன். நான் இவங்க சொல்கிற டைம்க்குலாம் நான் என்னால் வர முடியல, சப்மிட் பண்ண முடியல. பட் தே வர் ஸ்டில் லைக் ஃபாலோயிங் அப். நான் என் மேலே கோவம் வந்தாலும் அவங்க வந்து சரி கொடு டைம் ஆகுது. ஸோ அந்த எக்ஸ்பிரஷன் வந்து பேசுவாங்க. ஆமாம், அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆக்சுவலி. இந்த விஷயம் அவங்ககிட்ட நான் கற்றுக்கிட்டேன். எப்படி ஒரு விடவே கூட அதை முடிச்சு எப்படியாச்சும் கொண்டு வரணுன்ற அந்த இது இருக்கு இல்லையா. ஆடியன்ஸ் கனெக்ட் இருந்தால் பர்ஃபெக்ஷன் பெருசாக அவசியம் இல்லை. டிஸ்அக்ரி பிகாஸ் நம்ம எல்லாம் இவ்வளோ காலமாக இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறோம். சந்தோஷ்க்கு வந்து அந்த அன்மிக்ஸ்ட் வேர்ஷனே ஹி டசன்ட் லைக் அதர் பீப்புள் ஹியரிங் அந்த ஆடியோ. ஓகே பிகாஸ் நம்மளுக்கே கொஞ்சம் இடிக்கும் ஆடியன்ஸை தாண்டி when we are listening or seeing the video, if we notice an error அப்போது நம்மளால பார்க்க முடியாது திருப்பி. ஸோ ஃபார் ஐ டோன்ட் நோ ஃபார் யூ ஆல்சோ சிமிலர். எனக்கு பர்ஃபெக்ட்னு எதுவுமே இல்லை. எவ்வளோ இப்போ 1 to 100ல எவ்வளோ கொடுக்கணும்னு தான் நினைப்பேன். ஸோ பர்ஃபெக்ட்னு எதுவுமே இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். we can work அந்த ரிலீஸ் டேட் வரைக்கும் ஒர்க் பண்ணலாம். do your best. யா அவ்வளோதான். லைக் we have to respect ஆடியன்ஸ் கனெக்ட் இருந்தாலுமே it should be good, it should be best. ஸோ அந்த இது எப்பவுமே இருக்கணும். இல்லைன்னா நம்ம ஆடியன்ஸ் கனெக்ட் தாண்டி நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லுறீங்க. ஆடியன்ஸை வந்து வேல்யூ ரெஸ்பெக்ட் பண்ணணும். அவங்க ஓகே அவங்க வந்து பார்க்குறாங்கிறதுக்காக நம்ம நமக்கு சும்மா அப்படியே கொடுத்துடக்கூடாது. அவங்கள வந்து அவங்களுக்கு நல்ல குவாலிட்டி கொடுக்கணும். ஒரு ஹெட்ஃபோனில் கேட்குறாங்கன்னா அவங்களுக்கு வந்து சூப்பராக இருக்குன்னு ஃபீல் பண்ணணும். அவ்வளோ ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஹூ டாமினேட்ஸ் இன் ஃபேமிலி? ஃபேமிலியில் யார் டாமினேட் பண்ணுவோம் அப்படியா? ஹூ இஸ் ஸ்டபர்ன்? Who steals the spotlight? I think I'm gonna say, I mean, all three of us equally. இல்லை நீங்கள் மூடி மறைச்சிட்டு இருக்கிறீங்க, ஓப்பனாக சொல்லுங்க. இல்லை ஜெனரலா ஐ திங்க் இந்த பாட்டு பொறுத்த வரைக்கும் எல்லாரும் ஈக்குவலாக ஏதாச்சும் ஒன்று காமிக்கிறாங்க. இந்த பாட்டில் வந்து எனக்கு வந்து லக்ஷ்மி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நான் அவங்கள ஃபர்ஸ்ட் டைம் பெர்ஃபார்ம் பண்ணி நான் சரஸ் அதுக்கு முன்னாடி நான் பார்த்துருக்கேன் டான்ஸ் ஆக்ட்லாம். பட் பயங்கரமா பண்ணியிருந்தாங்க. லைக் அந்த கேமரா ஃபியரே இல்லை. ஷி டான்ஸ் ரியலி வெல். டான்சிங் தாண்டி எக்ஸ்பிரஷன் அது எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. பட் இவங்களும் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போதும் நிறைய ஐ திங்க் என்னோட ஃபர்ஸ்ட் டைம் விட லக்ஷ்மிஸ் ஃபர்ஸ்ட் டைம் வாஸ் a lot better because அவங்களுக்கு அந்த அந்த மைண்ட் செட் இல்லை will it work will it not work, she just wants to do it for the joy of doing it. So அதனால it's very authentic I think. யார் வந்து அதிகமாக சீக்ரெட் வச்சிருக்காங்க ஐ திங்க் 2 பேருமே யாருமே இல்லை. என்னால போய் சொல்ல முடியாது. So like no secrets. It's not possible. செஷன் ரொம்ப நல்லா போச்சு. Thank you. Thank you so much. Thank you.